The perimeter of a rectangular field is 84 meters if the length of the field is increased by 2 meter and its breadth is decreased by 4 meter. The area is decreased by 32 square meter. Find the length and breadth of the rectangular field. Okay, இந்த question என்ன கொடுத்திருக்காங்கறத பார்க்கலாம். The perimeter of a rectangular field is 84 meter. ஒரு rectangular fieldோட perimeter என்னன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா if the length of the field is increased by 2 meter and its breadth is decreased by 4 meter, the area is decreased by 32 square meter னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது, அதோட பெரிமீட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டை நம்ம ஒரிஜினல் ரெக்டாங்கிள்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெக்டாங்கிளை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட லென்த் increased by 2 meter, breadth என்ன பண்ணுறாங்கன்னா decreased by 4 meter. அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஏரியாவிலிருந்து இப்போ நியூ ஏரியா எப்படி ஆகுதுன்னா decreased by 32 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு. இந்த ஒரிஜினல் ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் வைஸ் போடலாம். நமக்கு கொடுத்துருக்க ரெக்டாங்குலர் ஃபீல்டோட இந்த பெரிமீட்டரை யூஸ் பண்ணி அதோட லென்த் என்ன பிரெத் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலானா, ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னென்னா 2 × L + B = 84. பெரிமீட்டர் = 84ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த பெரிமீட்டரை யூஸ் பண்ணி இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த் என்ன பிரெத் என்னன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ L + B = 84. இந்த 2 L + B கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா 2 × L + B = 84ன்னு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம லென்த் என்ன பிரெத் என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 வந்து L + B கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால நான் ரைட் சைடு மூவ் பண்ணி டிவிஷனில் போகுது. 1 2s are 2, 4 2s are 8, 2 2s are 4. L + B = 42. இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக நம்ம வச்சுக்கலாம், பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாமா. லென்த் L = 42. இந்த ஈக்குவேஷன்லேருந்து L என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த பிரெத்தை ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 40 ப்ளஸ் இங்கே அடிஷனில் இருக்க பிரெத் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணும்போது சப்ட்ராக்ஷனில் போகும். -B. லென்த் L = இந்த அடிஷனில் இருக்க B ரைட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது சப்ட்ராக்ஷன் ஆகும், -B. நெக்ஸ்ட்டு B = பிரெத் B = இந்த L லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது 42 - L. இந்த B கூட L வந்து அடிஷனில் இருக்குது, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது சப்ட்ராக்ஷனில் ஆகும். ஸோ இந்த ஒரிஜினல் ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த் அண்ட் பிரெத் இதுதான். இதை வச்சுப்போம். இதை யூஸ் பண்ணி இந்த ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா டிக்ரீஸ்ட் பை 32 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ஏரியா என்னன்னு தெரிஞ்சாதான் அதிலிருந்து நம்ம 32 ஸ்கொயர் மீட்டரை டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரிஜினல் ரெக்டாங்குலர் ஃபீல்டோட ஏரியா என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்டு இதுதான் ஒரிஜினல் ஏரியா. A வச்சுக்கலாம். A = லென்த் × பிரெத். அதோட ஃபார்முலா ரெக்டாங்குலர் ஃபீல்டு ஏரியா கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலானா L × B. லென்த் என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 42 - B × breadth = 42 - L. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் ஒரிஜினல் ஏரியா ரெக்டாங்குலர் ஃபீல்டோட ஒரிஜினல் ஏரியா என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னா 42ஆல் இந்த 42ஐயும் Lஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 42 × 42
1764. Next 42 into minus L minus 42L. Next இந்த b எடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus b into 42 minus 42b. Next minus b into minus L. Minus into minus plus b into L. bl இல்லைனா lb எது வேணால் எழுதிக்கலாம். blனு போட்டாலும் ஒன்று தான், lbனும் போட்டுக்கலாம். நம்ம ஏரியா என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இதுதான் ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட ஏரியா. இதை ஏன்னு வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இஃப் த லென்த் ஆஃப் த ஃபீல்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 மீட்டர். ஸோ ஒரிஜினல் ஏரியாவில் லென்த் என்னவோ அந்த லென்த்லேருந்து 2 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் பிரெத் இஸ் டிக்ரீஸ்ட் பை 4 மீட்டர். ஆல்ரெடி ஒரிஜினல் ஏரியாவிலேருந்து அதோட பிரெத்தை 4 மீட்டர் டிக்ரீஸ்ட் பை 4 மீட்டர். அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாமா? ஸோ லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற லென்த்துலேருந்து ஒரு 2 மீட்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கிற லென்த் என்ன? 42 மைனஸ் பி. 42 மைனஸ் பி ப்ளஸ் 2 மீட்டர். ஆல்ரெடி இருக்கிற லென்த்லேருந்து 2 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 42 மைனஸ் பி ப்ளஸ் 2. நியூமரிக்கல் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 42 ப்ளஸ் 2 44 மைனஸ் பி மீட்டர். இதுதான் நியூ லென்த், நியூ ரெக்டாங்கிளோட லென்த். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரெத் இஸ் டிக்ரீஸ்டு பை 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை எழுதிடுவோம். நியூ லென்த்து எல் டேஷ்னு வச்சுக்கலாம், பிரெத்தை பி டேஷ்னு வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி பிரெத் என்ன இருக்குது? 42 மைனஸ் எல். இதிலிருந்து டிக்ரீஸ்டு பை 4 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ 42 மைனஸ் எல் மைனஸ் 4. இதை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கிற பிரெத்லேருந்து 4 மீட்டர் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 42 மைனஸ் எல் மைனஸ் 4. நியூமரிக்கல் டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 42 மைனஸ் 4. 42 மைனஸ் 4 38. 38 minus L meter. இது B dash. இப்போ இந்த லென்த் அண்ட் பிரெத்தை யூஸ் பண்ணி நியூ ஏரியா என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த நியூ ஏரியாவை நம்ம A டேஷ்னு வச்சுப்போம். ரெக்டாங்குலர் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா L இன்ட்டு B. ஸோ L டேஷ் இன்ட்டு B டேஷ்னு எழுதிப்போம். நியூ லென்த் வந்து 44 மைனஸ் பி இன்ட்டு 38 மைனஸ் எல். நியூ லென்த் அண்ட் பிரெத். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த 44 38 அண்ட் மைனஸ் எல்லாரும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 44 இன்ட்டு 38 1672. 44 இன்ட்டு மைனஸ் எல் minus 44L. ஓகே, 44 into minus L minus 44L. நெக்ஸ்ட்டு இந்த பியை இந்த ரெண்டு டேர்ம்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். b into minus b into 38 minus 38b minus b into minus L minus into minus plus b into L bl இல்லைனா lbன்னு போட்டுப்போம். lb. ஸோ இது நியூ ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். A டேஷ்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கொஷினில் என்னென்னா, த ஏரியா இப்போ இஃப் த லென்த் ஆஃப் த ஃபீல்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 2 மீட்டர் அண்ட் இட்ஸ் பிரெத் இஸ் டிக்ரீஸ்ட் பை 4 மீட்டர், த ஏரியா இஸ் டிக்ரீஸ்ட் பை 32 ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஏரியா வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரிஜினல் ஏரியாவிலேருந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏரியா இஸ் டிக்ரீஸ்டு பை 32 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை எப்படி எடுத்துக்கலான்னா, அந்த நியூ ஏரியா வந்து ஆல்ரெடி இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 32 ஸ்கொயர் மீட்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி எழுதிக்கலான்னா, நியூ ஏரியா A dash equal to original area minus 32. ஸோ 32 ஸ்கொயர் மீட்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு விஷனில் கொடுத்துருக்க கண்டிஷன். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம ரெக்டாங்கிள் ஃபீல்டோட லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ A dash equal to A minus 32. இந்த ஈக்குவேஷனில் நம்ம A dash என்ன, ஏரியா என்ன எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். நியூ ஏரியா A dash என்னன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1672 minus 44L minus 38B plus LB. இந்த ஈக்குவேஷனில் A dash என்னன்னு எழுதியாச்சு. ஒரிஜினல் ஏரியா A equal to நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். 1764 minus 42L minus 42B plus LB minus 32. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே ஒரிஜினல் ஏரியா என்னன்னு எழுதியாச்சு, minus 32. இந்த ஈக்குவேஷனில் இந்த 32 இருக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணிடலாம். வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் 1672 32 இது எல்லாமே நம்ம ரைட் சைடே வச்சுப்போம். இது மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதை ரைட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1672. ஓகே, இந்த 1672 ரைட் சைடு மூவ் பண்ணும்போது minus 1672 ஆகும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே எழுதிக்கலாம். இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடே வச்சுப்போம். minus 44L minus 38B plus LB equal to 1764. இந்த டேர்ம்ஸ் எல்லாம், இந்த வேரியபிள் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் சைடு வச்சுப்போம். ஸோ இந்த minus 42L ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது இந்த டேர்ம் கூட ப்ளஸ் 42L minus 42B ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகும்போது ப்ளஸ் 42B ப்ளஸ் LB ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணால் மைனஸ் LB. ஸோ இப்போ வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். 1672 minus 1672. இந்த டேர்ம் ரைட் சைட்லேயே இருக்குது, இதுக்கு எதுவும் சைன் சேஞ்சஸ் இல்லை. மைனஸ் 32. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். minus 44L plus 42L மைனஸ் ப்ளஸ். ஸோ 44லேருந்து ரெண்டுமே ஒரே வேரியபிள். ஸோ அதனால் இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 44லேருந்து 42 மைனஸ் பண்ணால் 2. ஸோ மைனஸ் கிரேட்டர் வேல்யூ 44. ஸோ minus 2L. minus 2L. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் B வேரியபிள். இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணிப்போம். ப்ளஸ் 42 மைனஸ் 38. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 42 மைனஸ் 38 4. ஸோ கிரேட்டர் வேல்யூக்கு பிஃபோர் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ப்ளஸ் 4B. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் LB மைனஸ் LB சப்ட்ராக்ட் பண்ணால் 0 ஆயிரும். அது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் 1764 மைனஸ்
1672. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 92 minus 32 minus 12 plus 4b equal to 92 minus 32 60. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம காமனா ஃபேக்டர்ஸ் வெளியே எடுத்துடலாம். the minus 2l plus 4b equal to 60. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃபேக்டர் 2-ஐ காமனா இந்த இதில் இருந்து ஃபேக்டர் 2-ஐ காமனா வெளியே எடுத்துக்கலாம். 2 வெளியே எடுத்தோம்னா மைனஸ் எல், இந்த 2l 2-ஐ காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ இந்த 2 டிவைட் பண்ணால் மைனஸ் எல் ப்ளஸ் இதிலேருந்து ஒரு 2 நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஸோ 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2b ஈக்குவல் டு 60. காமன் ஃபேக்டர் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 வந்து இந்த டேர்ம் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த டேர்ம் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2-ஐ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். minus L plus 2b equal to 60 divided by 2. 1 2s are 30, 2s are 60. Minus L plus 2b equal to 30. இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த லென்த் என்ன பிரெத் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஒன் ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 L plus B, left hand side L plus B plus equation 2 left hand side minus L plus 2B equal to right hand side 42 plus இதோட right hand side 30. brackets open பண்ணிடலாம். L plus B minus L plus 2B equal to 72. ஸோ இந்த L plus L minus L கேன்சல் ஆயிரும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 0. plus B plus 2B ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். b plus 2b equal to 3b equal to 72. இந்த 3 b கூட மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ b equal to b ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். 3-ஐ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். 72 டிவைடட் பை 3. ஸோ இதை சால்வ் பண்ணிடலாம். 1 3s are 3, 2 3s are 6, remaining 1, 4 3s are 12. b equal to 24. பிரெத் என்ன நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1லேயோ இல்லை 2லேயோ சப்ஸ்டியூட் பண்ணி லென்த் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். லென்த் L plus B equal to 24. இந்த ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். L plus B வந்து நம்ம 24னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் வந்து L plus B equal to 42. L plus B equal to 42. இந்த ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணி லென்த் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். L plus B வேல்யூ 24 equal to 42. லென்த் L equal to 42. இந்த 24 இது கூட அடிஷனில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணால் சப்ட்ராக்ஷனில் போகும். மைனஸ் 24. ஸோ லென்த் equal to 42 minus 24 18. ஸோ breadth வந்து 24 மீட்டர், லென்த் 18 மீட்டர். ஸோ ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ லென்த் L equal to 18 மீட்டர், breadth B equal to 24 மீட்டர். ஸோ இதுதான் ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத். ஸோ இதுதான் ஆன்சர்.